நான் ஃபைட் மாஸ்டர் வந்து நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது இவர் எப்படி பேசுறாரு படிக்கணும் நிறைய. அதாவது வீடு கட்டும் போது படி வச்சுது, படிச்சாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். உங்களை ஒரு விஷயம் கேட்கறாங்களே, படிச்சவன் சிறந்தவனா, ஒரு நாட்டு ஆள கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க? இல்ல, படிச்சவர் சிறந்தவரா, ஒரு நாட்டு ஆளவர் சிறந்தவரா? இப்ப எல்லாரும் பசியா இருக்கிறோம், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அது விளக்க வேணும் இல்ல? எப்படி படிச்சோம் நீ சொல்ற, விளக்க வேணும் இல்ல? அது சொல்றேன், வேக சொல்ல போறாங்களா? மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தேசம் என்ற சிறப்பு, கட்டோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்துல் கலாம் உலகம் ஃபுல்லா இருக்கும், அந்த நாட்டில் ஆடுற ராஜாவுக்கு தெரியாது. புரியுங்களா? எதுக்காக சொல்றேன்னா, நிறைய படிக்கணும், வாழ்க்கையில் நம்ம படிக்கணும். அடுத்தது ஒரு முக்கியமானவர் தான் வந்து பேச இருக்காரு. இவருடைய அந்த ஸ்டண்ட் எல்லாம் பார்த்து, எக்கச்சக்கமான படங்கள்ல அவர் ஸ்டண்ட் பார்த்து நம்ம எல்லாம் மிரண்டு இருக்கோம் பயங்கரமா. அப்புறம் அவருடைய நடிப்பை பார்த்து பயங்கரமா நடிக்கிறாரு, செம்மையா இருக்கு அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து அவருடைய பேச்சாற்றலை பார்த்து எங்க டீமே செம்ம ஆச்சரியம். ஏன்னா 10 மணி நம்ம சொல்லியிருந்தோம், கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு தலைவர் 2 மணி நேரம் நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது ஆன்மீகமா இருக்கட்டும், பொது அறிவா இருக்கட்டும், அவர் கேட்கிற கேள்விக்கு வந்து எங்களால பதிலே சொல்ல முடியல. அவரால் மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி வித்தியாசமா யோசிச்சிருப்பாரு அவரு. அப்படி இப்படி ஒரு பேச்சாற்றல் வந்து எப்பத்துல இருந்து எங்களுக்கு தெரியல மாஸ்டர், ஆச்சரியமா இருக்கு. இப்ப அவர் வந்து உங்க முன்னாடி உரை நிகழ்த்த இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியம், ஒரு இண்டஸ்ட்ரியில 10-15 வருஷம் நம்ம நிலைச்சு நிக்கிறதே பெரிய விஷயம் போது சக்சஸ்ஃபுல்லா 50 இயர்ஸ் வந்து மாஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அதுக்காக. காட்டு வாக்குல ஒரு காதல் படத்துல ஸ்டண்ட் பண்ணது மட்டும் இல்லாம வில்லன் கேரக்டர்லயுமே வந்து சூப்பரா பிளே பண்ணிருக்காரு. இப்போ நம்ம முன்னாடி பேச வர இருக்காரு. சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கைத்தலை நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கற்பிய கரிமுக நடிப்பேனி கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பனை கடிதேகும் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள் புய மறையானை மத்தள வயிறானை உத்தமை புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனை முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்செய்து போது செய்த அதிதீரம் அத்துயர் அதுகோடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமர் பெருமாளே. இது எந்த பாட்டுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது திருப்புகழ். ஏன் திருப்புகழை சொன்னா, இந்த படம் வெற்றி பெறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகழை சொன்னேன். ஏன்னா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன். முதல் ஃபைட் எடுக்கும் போது முதல் படத்து முதல் ஹீரோ நான் தான் மாஸ்டர். அவங்களெல்லாம் உயர்த்தும் போது இந்த படத்துக்கு நான் மாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஒரு இயக்குனர், நடிகர், அவருக்கும் நான் ஃபைட் எடுத்துக்கிறேன். என்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்களும் உயர்நிலையில் தான் இருக்கிறாங்க. இவரும் உயர்நிலைக்கு வந்துருவார். ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்க இருந்து வருது பாருங்களா? பாராளுமன்ற உறுப்பினர் நமது MP ராஜா அவர்களே வந்து இந்த படத்தை வாழ்த்து பண்ணிட்டார். முதல் வாழ்த்து திருப்புகழ், 2வது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு மூணு விஷயத்துல சொல்றேன் உங்களுக்கு. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? இரண்டாவது, இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? இந்த கடலுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? உங்களால் தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது, கடலை காட்டிலும் பெரியது, மலையை காட்டிலும் பெரியது. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது காத்து வாக்குல ஒரு காதல். காத்து இருந்தா தான் வாழ முடியும். இந்த உடம்பு நீங்க நம்ம லவ் பண்ணணும்னு சொல்றாரு பட்டினத்தார். ஊற்றை சரியத்தை ஆபாச குட்டியலை ஊன் பொதிந்த பீத்தல் துருத்தியை சோரிடம் தோற்பதையை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்றி திரிந்து விட்டேன் கட்சி ஏகமனை. அப்ப இந்த உடம்ப நம்ம லவ் பண்ணணும். ஏன்னா காத்து இருக்கணும். காத்து இருந்தாதான். நான் ஒரு வாக்கியம் எழுதினேன். அதாவது இது பேரு நாசி, அதாவது வாசி யோசி நாசியில் வாசின்னு எழுதிட்டேன். பெரிய சாமியாரா படிச்சு பார்த்தாங்க.
பெரிய மகான் எழுதுன்ட்டு அப்புறம் நிறைய பேர் தேட்டர் சார் சினிமாக்காரன் சார் அப்படின்னா இப்ப மேடம் கூட சொன்னாங்க இது போல ஃபைட் மாஸ்டர் இப்ப எல்லாம் பேசுறாரு ஒண்ணு புரிஞ்சுக்கும். அதாவது என்னன்னா ராமாயணத்துல வால்மீகி போறவர்களை கொள்ளடிச்சவர் கடற்கொலை ஒரு ராமாயணத்தை தந்தார். 12 ஆழ்வார் ஒரு ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் போறவரவங்கள கொள்ளடிச்சு கோயில் கட்டினார். இப்போ கோயில் கட்டி கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னா திருமங்கி ஆழ்வார். குளம் தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துயில் ஆயுதம் எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் வீசும் அருளும் அருளோடு பெருநில மலைக்கும் வளம் தரும் மற்ற எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா என்ற நாமம் சொன்னார் திருமங்கை ஆழ்வார். அதாவது என்னன்னா நான் ஃபைட் மாஸ்டர் வந்து நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது இவர் எப்படி பேசுறாரு படிக்கணும் நிறைய. அதாவது வீடு கட்டும் போது படி வச்சுது படிச்சாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். உங்களை ஒரு விஷயம் கேட்கறாங்களே, படிச்சவன் சிறந்தவனா ஒரு நாட்டு ஆள கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க? இல்ல படிச்சவர் சிறந்தவரா ஒரு நாட்டு ஆளவர் சிறந்தவரா? இப்ப எல்லாரும் பசியா இருக்கிறோம், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அது விளக்க வேணும் இல்ல? எப்படி படிச்சோம் நீ சொல்றது விளக்க வேணும் இல்ல? அது சொல்றேன், வேக சொல்ல பாருங்களா. மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தேசம் என்ற சிறப்பு, கட்டோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்துல் கலாம் உலகம் ஃபுல்லா இருக்கும், அந்த நாட்டில் ஆடுற ராஜாவுக்கு தெரியாது. புரியுங்களா? எதுக்காக சொல்றேன்னா நிறைய படிக்கணும், வாழ்க்கையில் நம்ம படிக்கணும். அப்ப ரவி சொன்னாரு தாய்க்காக, அது ஒரு பாட்டு சொல்ற பிறகுல நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது, கண்ணில் சிறந்த உறுப்பில்லை, கொண்டானின் துண்ணீர் கேளீர் இல்லை, உண்மை வாழ்ந்த புலர்களை சார்ந்த செல்வம் இல்லை, ஈன்றாலோல் என்ன கடவுளும் இல்லை. ஒரு தாயில்னா எந்த கடவுளையும் பார்க்க முடியாதுன்ட்டாரு. அப்ப எதுக்காக சொல்றோம்? வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருவுமே கண்ணாயினர். இதான் நல்ல வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம். நீதி வெண்பாளர் இந்த பாட்டு. இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ரவியை கிட்ட வந்து கதை சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டேன் ரவி கிட்ட, கதை நல்லதா இருக்குதப்ப இந்த படம் நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன். நான் தான் ஹீரோ மாஸ்டர், முதல்ல சொல்லிருக்கலாமா? சொல்லிடக்கூடாதா? அப்புறம் நான் சொன்னேன் ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கொஞ்சமா கத்துக்கிட்டா போதும், மாஸ்டருங்க அவங்க பாலிஷ் பண்ணிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்களா? எல்லாம் தெரிஞ்ச பைத்தியக்காரன் ஆயிடுவோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எல்லாம் என்ன ஒருத்தர் கத்துக்கிறது. அது போல ஒரு நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். புடிசர் இருக்கிறாருல, ரொம்ப தங்கமானவர். ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை அவர் தான் செய்வார் கூட இருந்துக்கிட்டு. எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்தேன், போற வரைக்கும் அவர் கூட இருந்தார். அவர் புடிசர் சொல்லிட்டு போயிடலாம் இல்ல, ஏன்னா அது மேல ஈர்ப்பு இருக்கணும் எப்போதுமே. எப்போ நீங்க கலையை ரசிக்கிறீங்களோ வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. நீங்க ரசிக்கணும். அது எப்போதும் பாருங்களேன், எதை நீங்க ரசிக்க உயர்த்த போகும். அதை நீங்க நேசிக்கலாம், உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். இன்னைக்கு நான் ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஃபீல்டு இருக்கிறேன் பாருங்களேன். நான் மாஸ்டர் இருக்கிறேன், எங்கிட்ட வந்தவங்க நிறைய மாஸ்டர். அதே போல பாத்தீங்கன்னா நான் மாஸ்டர், என் 2 பசங்களும் மாஸ்டர். என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க? நான் பெரிய மாஸ்டர், சின்ன மாஸ்டர், ஒரு மரியாதை தான். அதனால என்ன, படம் பாத்தீங்க, சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா போட்டுக்கிறாரு. இப்ப இது இசை விழா தானே. இசைக்கு தமிழ்ல என்ன இருந்ததுங்களா? என்ன அர்த்தம்? இசைனா புகழ்னு அர்த்தம். புகழ்னா இசை. அதோட வள்ளுவர் வந்து இசை பத்தி எழுதல. உலகத்திலே சிறந்த இசை 2 இசைன்னு சொல்றாரு. குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாதான்னு எழுதுகிறார். இசை என்றால் புகழ். அப்புறம் புகழ் என்ற உச்சிக்கு நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா? எப்போது என்னங்களா? இப்ப நான் சொன்னேன் இல்ல, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? ஒருத்தர் பொறுமைன்னு சொல்றாங்க. அடுத்து கடலை காட்டிலும் பெரியது எது? காதல். அடுத்து மலை காட்டிலும் பெரியது எது? அம்மா. எல்லாம் ஓகே. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது இருக்குங்களா?
காலத்தினால் செய்நன்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரிது. ஒரு காலத்தில் செய்த ஒரு நன்றி நீ மறக்காம இருந்தா உலகத்தை காட்டிலும் பெரியது. கடலோட பெரியது எது? பயன் தூக்கா செய்த உதவி நைந்தூக்கின் நன்மை கடலினும் பெரியது. மலையோட பெரியது எது? நிலையில் அடையும் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியது. அம்மா எல்லாத்திலும் உயர்ந்தவங்க, இதுதான் பெருசு. அதனால என்ன, படம் வந்து வடச்சண்டை கதை. வடச்சண்டை கதை வடச்சண்டை மாசம் தேய்ட்டு வந்தாரு. அதனால என்ன, எல்லாம் நல்ல உழைப்பாளி நல்லா பண்றாங்க. முதல்ல என்ன, நம்மளுக்குள்ள நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பெருசா எடுத்து அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நாங்க கோபத்தில் திட்டிருப்போம். அப்ப அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம். அதனால என்னதுன்னா, ஒரு படம் வெற்றி பெறத்துக்கு முதல்ல என்ன கேட்கலாம், நேரம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும். அதை விட உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த படம் வெற்றியை பெறும் என்பதை கூறிய என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மாஸ்டர்.